Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபமேற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். பாலமுருகன், வணக்கம். யார் தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது? அவர்களின் கோரிக்கை என்ன? கள நிலவரம் உங்களிடம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் ஏற்றக்கோரி ஊர் பொதுமக்கள் சார்பாக உயர்நீதிமன்ற கிளை நிபந்தனைகளுடன் உண்ணாவிரத போராட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் நின்றுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் ஏற்ற வேண்டும் என்று ராம ரவிக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் சென்றுள்ள நிலையில் காவல்துறை சார்பாக தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமென பொதுமக்கள் சார்பாக உண்ணாவிரதம் போராட்டத்திற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனைகளுடன் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற வேண்டும். 50 பேர் மட்டுமே இந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க வேண்டும். எந்த கோஷங்களும் எழுப்பக்கூடாது. மந்திரங்கள் மட்டுமே உச்சரிக்க வேண்டும். எந்த ஒரு தனிநபருக்கும் அல்லது குழுவிற்கோ எதிராக ஆத்திரமூட்டும் கோஷங்கள் அனுமதி இல்லை. ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உண்ணாவிரதத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தில் 50 பேர் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரதம் தொடங்கியதற்கு முன்பு காலை முருகன் புகைப்படத்திற்கு பூஜை செய்து சங்கூதியும் இந்த உண்ணாவிரதம் ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த உண்ணாவிரதம் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைவே நடைபெறும். இந்த உண்ணாவிரதத்திற்கு ரஜினி நட்பணி மன்றம் சார்பாகவும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேனரும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அர்ச்சனை, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.